Hello guys, welcome to our channel. So today class is என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard NCERT chapter 2ல example 3 questions வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து உள்ள போய் ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஒரு பாலினாமியல் கொடுத்து அதுக்கான ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. அண்ட் வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபார்மேட்ல வந்து இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒரு இன்சைட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி வந்து இன்சைட் வந்து நமக்கு கிடைக்கும். என்ன ஐடென்டிட்டி சொல்லும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் நீங்கள் இங்கே எடுத்துன்னு வரீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? நம்ம ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா? அப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம ஃபார்முலாஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் பிளஸ் √3 எக்ஸ் மைனஸ் √3. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஜீரோஸ் வந்து ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். சிம்பிளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3 பிளஸ் √3 ரைட்டுங்களா? ஸோ மைனஸ் √3 பிளஸ் √3ன்றது நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா ரூட்ஸ் வந்து டைமண்ட் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எப்படி வந்து ரூட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? வெரிஃபை தான் பண்ண போறோம் ரைட்டா? ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரூட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜீரோஸ். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கும். ஆல்ஃபா சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா அப்படின்னும், பீட்டான்றது செகண்ட் ஒன் வந்து பீட்டா அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ இது கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம இருக்கோம் ரைட். அப்ப சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து சொல்லும்போது என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ரைட். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? மைனஸ் √3. பீட்டாவோட வேல்யூ வந்து பிளஸ் √3. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்? பி மைனஸ் பி ஏன்றது வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். அது எப்படி வந்து ஃபைன் பண்ணுவோம்னா இங்கே நம்ம கொடுத்தது கிவன் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ரைட்டுங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 வந்து சொல்லுங்க. அது வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம்னு எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பிளஸ் 0x மைனஸ் 3 ரைட்டுங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து a is equal to 1னும் b is equal to 0னும் c is equal to minus 3ன்னு சொல்றது வந்து கிடைக்குது ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் b வந்து சொல்லும்போது என்னது? 0. அப்போ மைனஸ் 0 டிவைட் பை 1. ஸோ 0 anything டிவைட் பை சொல்லும்போது 0 சொல்றது நமக்கு கிடைக்குமா ரைட்? அப்போ இங்க √3 பிளஸ் 3 வந்து சொல்லும்போது 0 is equal to 0. அப்போ ஜீரோஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும் ரைட்டுங்களா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு பீட்டா சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் என்னது? -3. பீட்டாவோட வேல்யூ தெரியும் +3. ஈக்குவல் டு சியோட வேல்யூ -3 ரைட்டுங்களா? டிவைட் பை 1. ஸோ இப்போ √3யும் 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு சொல்லி வந்து கிடைக்கும். மைனஸ் இன்டூ பிளஸ் சொல்லும்போது மைனஸ். ஸோ -3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ ஆன்சர் வெரிஃபை. ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.